காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க வரைக்கும் வேலை, வேலை, வேலை. என்னங்க எவ்வளோ வேலை செய்றது இன்னைக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க்குங்க. செம்ம டயர்ட் ஆயிட்டேன். சரி மதியானம் வெளியில போயிட்டு அந்த ப்ரமோஷன் வீடியோலாம் இது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சுட்டு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சோபால உட்காந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். எப்படி தூங்குனே தெரியல. ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எந்திரிச்சது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் புதுசா வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன். அது என்ன பொருள்னு தான் கண்டிப்பா ஒரு லாங் வீடியோல சொல்றேன். அத செஞ்சு காட்டுறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு சோப் போட்டு மூஞ்சி கழுவுனேன். அங்கே ஏன் மூஞ்சி கழுவுன கிச்சன்லனா இன்றைக்கி மேட்டூர் வாட்டர் வந்துச்சு. அதனால் அதை பிடிச்சி மூஞ்சி கழுவுனா கொஞ்சம் நாள் பளிச்சுன்னு இருக்கும். சோப் போடும்போது எப்போயுமே வாயில் ஒரு முட்டை விட்டுட்டே இருப்போங்க. எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு ஃபன் மூமெண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். சரி ஓகே. ஈவினிங் ஒரு சிலிண்டர் எடுக்கிற வேலை இருந்தது. அதையும் எடுத்துக்கிட்டு சாமிக்கு வெற்றிலை தீபத்துக்கு போட்டதுக்காக வெற்றிலையும் வாங்கிட்டு 3 காளான் 100 ரூபான்னு விற்றாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தேன். சரி சூப்பு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்ததும் நான் உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. கல்பனா தான் இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டாங்க. எல்லா பூஜை வேலை பண்ணது எல்லாமே அவங்க தான். சரி ஓகேன்னு சொல்லி சாமி கும்பிட்டுன்னு அப்படியே ஆரத்தி தொட்டு கும்பிட்டுட்டு நெத்தில திருநீர் வச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு